தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறுநீர் கழிப்பதற்கான கட்டமைப்பு சொற்ப எண்ணிக்கையிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் 6 லட்சம் பயணிகள் வரும் நிலையில் இது போதுமானதாக இருக்குமா என தெரியவில்லை. குடிநீர் வசதி, நிழற்குடை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை. குறிப்பாக கூரைகள் அமைக்கப்படவில்லை. இதனால் மழை வெயிலில் பயணியர் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையில் உள்ள மைய தடுப்பை இடித்து அகற்றியிருந்தாலும் பேருந்து வந்து செல்லும் போது மற்ற வாகன ஓட்டிகள் செல்ல சிரமம் ஏற்படுவதோடு விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. குறிப்பாக தற்காலிக பேருந்து நிலையத்தை ஒட்டி பாழடைந்த கட்டிடம் உள்ளது. அதை பயன்படுத்தி பயணியர் போல் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சமூக விரோத செயலில் ஈடுபடலாம் என அஞ்சப்படுகிறது. பயணியருக்கு தகுந்த முன்னேற்பாடுகள், அடிப்படை வசதிகள் ஏற்பாடு இல்லாத தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதுமான பாதுகாப்பு வசதிகளை அளிக்க வேண்டும். இப்பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பேருந்துகள் வந்து செல்வதில் சிடிஎஸ் சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் போதிய போக்குவரத்து போலீசாரை நியமித்து கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் பட்டாபிராம், திருநின்றவூர் பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கவும், பட்டாபிராம் பேருந்து நிலையத்தில் மாதாந்திர பயணச்சீட்டு வழங்கவும்